நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கட்டாய மதமாற்றம் தொடர்பாக விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் அதனை ஏற்க எதிர்க்கட்சிகள் மறுத்துவிட்டன. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளியால் மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. கட்டாய மதமாற்றம் தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி கடந்த 4 நாட்களாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்றும் மாநிலங்களவையில் இவ்விவகாரம் எதிரொலித்தது. பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவைக்கு வந்திருந்தார். அவர் கட்டாய மதமாற்றம் குறித்து பதிலளிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க மறுத்ததை அடுத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. மாநிலங்களவைத் தலைவர் ஹமீத் அன்சாரி கேட்டுக்கொண்ட பின்னரும் எதிர்க்கட்சிகள் அமளியை கைவிட மறுத்துவிட்டனர். பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி தொடர்ந்து அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். ஆனால் அதனை அவைத்தலைவர் ஏற்க மறுத்துவிட்டார். இதனையடுத்து கட்டாய மதமாற்றம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் அதனை ஏற்க எதிர்க்கட்சிகள் மறுத்துவிட்டன. நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் விவாதிக்க தயாராக உள்ளோம். விவாதிப்பதால் என்ன பிரச்சனை என தெரியவில்லை. அவர்கள் விவாதத்திற்கு தயாராக இல்லை. வெளியே எந்த பதற்றமும் இல்லை. அவர்கள் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றனர். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று பிரதமர் வந்தார். அப்படி இருந்தும் மாநிலங்களவை நடைபெறவில்லை. இதனிடையே கட்டாய மதமாற்றம் தொடர்பாக தொடர்ந்து நடந்து வரும் அமளியை முடிவுக்கு கொண்டு வர மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி கலந்து ஆலோசித்துள்ளார்.